நம்ம ராஜபாளையத்துலயும் கிளாஸ் எடுத்தோம். விளக்கம் கொடுத்தே ஓஞ்சு போயிட்டோம் அப்படின்னு. விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளக்கம் கொடுப்பது என்பது டிஃபென்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னா, பொது விஷயம், பப்ளிக் விஷயம் அப்படிங்கும் போது அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னுடைய முழு சுதந்திரத்துல எனக்கு என்னுடைய பணம், என்னுடைய முழு சுதந்திரம், இதுக்கு நான் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது மெயினா வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க. அந்த அம்மா ஒரு பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ் விஷயமா ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிற ஒரு பெண்ணை போய் பாக்குறாங்க. போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. போய் பாக்குறாங்க, அவங்க அந்த பொண்ணோட போட்டோ எடுக்கிறாங்க, அதை பேஸ்புக்லயும் அப்லோட் பண்ணிடுறாங்க. அவங்க பிசினஸ் விஷயமா பாக்குறாங்க. ஏன்னா அவங்க போஸ்ட்ல இருக்கிறாங்க, கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. உடனே ஒரு அம்மா போன் பண்ணுது, நீ ஏன் அவளை போய் பார்த்த, அவ ரொம்ப மோசம், அவளை போய் பார்த்துட்டு அவ கூட இருக்கிற மாதிரி பேஸ்புக்ல போட்டேன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம குடும்பத்தை பத்தி, உன்னை யார் அங்க போ சொன்னது அப்படின்னு ஒரு ஆள் கேள்வி கேட்கறாங்க. உடனே இதுக்கு அந்த அம்மா பெரிய நெறிய ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு. என்ன விளக்கம் கொடுத்துருக்கு? ஏமா, அவ பெரிய போஸ்ட்ல இருக்கா, கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறா, அவளை போய் பார்க்க வேண்டிய என்னுடைய பிசினஸுக்காக அவளை போய் பார்க்க வேண்டியது கட்டாயம் இருக்கு. அவளோட தயவு தேவைப்படுது. அவ கேரக்டர் சரியில்லை அப்படின்னா இறைவன் அவளை அவ்வளவு பெரிய போஸ்ட்ல வச்சிருக்கான்ல, அவர்கிட்ட எதுக்கோ தகுதி இருக்க போய் தானே அந்த போஸ்ட்ல வச்சிருக்கான். அந்த தகுதி நமக்கு இல்லை. நம்ம வீட்டுல தானே சும்மா உட்காந்துருக்கோம். உடனே நமக்குலாம் தப்பு பண்ண வாய்ப்பு கிடைக்கல, அதனால தப்பு பண்ணாம யோகியா இருக்கோம். ஆனா அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அதனால பண்றாங்க. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நீண்ட நெடிய விளக்கம், ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க, அதை நீங்க எப்படி தப்பு சொல்லலாம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு எனக்கு கரெக்டாச்சு அந்த அம்மா கேட்ட கேள்வி, அதுக்கு நான் நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் நான் கிளாஸே எடுத்தேன். விளக்கம் கொடுத்தேன், ஓஞ்சி போற கேஸ் நீங்க அப்படின்னா. ஏன் விளக்கம் தரணும்? விளக்கம் தர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா அவன் சொல்றாங்க, நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா, நான் ஒரு ஆஹா சாமியார்ன்ட்டு ஒரு கதை சொல்லியிருக்கேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வேணா ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஒரு 2 கிராமம் பக்கத்து கிராமம், அந்த 2 கிராமமும் மிகவும் பழமை வாய்ந்த கிராமம், வெட்டுக்குத்துன்னு இருப்பாங்க. அந்த 2 கிராமத்துக்கும் நடுமத்தியில ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துல ஒரு சாமியார் இருக்காரு. அந்த சாமியார் 2 கிராமத்துக்கும் பிடிக்கும். ஏதோ நல்லது கெட்டதுன்னா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் இந்த சைடு இருக்கிற ஒரு பெண் இன்னொரு பையன் அந்த சைடு கிராம பையனை காதலிக்கிறார். அதன் விளைவாக அவள் கர்ப்பமாகி விடுகிறார். இது ஊர்க்காரங்க தெரிஞ்சவொடனே இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கேக்குறாங்க. கேட்டு அவன் தான் காரணம்னு சொல்லிட்டோம்னா இங்க இருந்து 10 பேர் கத்தி எடுப்பான், அங்க இருந்து 10 பேர் கத்தி எடுப்பான், ஒரு 5-6 தலை சாஞ்சிரும். 2 கிராமம் வெட்டு குத்துன்னு போயிடும். இந்த பொண்ணு பார்த்துது, ஐயோ என்ன வந்தது தெரியலையே அப்படின்னு யோசிச்சு இந்த நடுவுல நிக்கிறான்ல இந்த சாமியார மேல பழிய போட்டலான்ட்டு, அந்த சாமி தான் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவனை எவனும் நல்லவன் நினைச்சோம், அவன் பெரிய சன்னியாசி நினைச்சோம், அவன் இப்படி பண்ணிருக்கானா அப்படின்ட்டு நேர அவளை இழுத்துட்டு போய் எல்லாரும் திட்டுறாங்க. நாய பேய உன்னை நல்லவன் நினைச்சோம், உண்ட மாதிரியே அப்படின்ட்டு என்னென்ன திட்டுவாங்க நீங்களா இமேஜின் பண்ணுங்க. திட்டிட்டு, இவளை நீ இப்படி பண்ணிட்டியே, நீ இவளுக்கு இதுதான் தண்டனை, நீ இவன் கூட தான் வாழணும், இவளை வச்சு நீ தான்டா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு அந்த மண்டபத்துக்குள்ள போய் விட்டுறாங்க. அப்ப அந்த சாமியார் எல்லாம் திட்டதை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னாராம். அதுக்கு பேரு ஆஹா சாமியார். ஆஹா அப்படின்னு சொன்னாராம். உடனே அப்புறம் எல்லாம் விட்டு போயிட்டான். அவர் என்ன பண்ணாரு, அந்த பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்கல, ஒரு விளக்கம் கேட்கல. ஏம்மா என் மேல பழிய போட்டேன், நான் என்ன தப்பு பண்ணுனேன், எனக்கு என்ன இந்த பாவம் வந்தது, இறைவா ஏன் எனக்கு இந்த பெரிய கொடுமை, நான் பாட்டுக்கு சன்னியாசத்தில் தான் நான் இருந்து கொண்டிருந்தேன், எனக்கு நீ இப்படி பண்ணலாமா செய்யலாமா, ஏமா இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்கு, இந்த ஊர்க்காரர்கள் இப்படி ஏன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எந்த புலம்பலும் புலம்பாம ஆஹான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கண்டுக்கிறாம இருக்காளேன்ட்டு 1 டம்ளர்ல 1.5 டம்ளர் அரிசியை வச்சு
அவ இருக்கிற பக்கத்துல சாப்பாடு வச்சுட்டு இவர் தூங்கிடுவாரு. இப்படியே 2 நாள் போகுது. அந்த பொண்ணுக்கு கில்ட்டி ஃபீலிங் வந்துருது. என்னடா இவ்வளவு நல்லவனா இருக்கிறான், இவனை போயிட்டு நம்ம பழிய போட்டோமேன்ட்டு நேர ஊருக்குள்ள வந்துட்டு, அவர் ரொம்ப நல்லவரு, அவர் சன்னியாசி, என்னை ஏறத்துக்கு பார்க்கல, என் சைடு திரும்பல, அவர் பியூரு. ஆனா இந்த கர்ப்பத்துக்கு காரணம் எதிர்காரணம் தான், அவர் மேல நான் தவறா பதில் போட்டேன் அப்படின்னு நான் வந்தேன். அந்த ஊர்க்காரங்க எல்லாம் பழமும் மாலையும் எல்லாம் கொண்டு வந்து, சுவாமி எங்களை மன்னித்து விடுங்கள், நீங்கள் வந்தவர் வீர தீரர், நீங்கள் சன்னியாசி, நீங்கள் முனி அப்படின்னு எல்லாம் புகழ்றான். அப்பயும் அவர் சொன்னாராம் ஆஹா அப்படின்னு. முடிஞ்சு போச்சு. அவர் எதுக்குமே விளக்கம் தரல. இவ்வளவு பெரிய விஷயத்துக்கே விளக்கம் தரல. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து ஓஞ்சு போயிருக்கோம். ஏன் விளக்கம் தர்றோம்? விளக்கம் ஈகோல இருந்து வருது. அவன் நம்மை தவறாக நினைத்து விடக் கூடாது, இவன் நம்மை தப்பா நினைச்சிடக் கூடாது, இவன் என்னை நல்ல விதமா தான் நினைக்கணும் அப்படின்னு அந்த பெருமையில லிட்டிங்குட்லதான் விளக்கம் வருதே ஒழிய வேற எந்த காரணத்துக்காக விளக்கம் வரல. சம்பந்தமே இல்லாத ஏன் விளக்கம் தரணும்? அதனால நீங்க மாமிட்ட நல்ல பேர் எடுத்துருந்தா மாமி நம்ம ஈஸ்வரிய தப்பா நினைக்க கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ராங் தாட்ல விளக்கம் தரணுமா கூடாதான்னு கேள்வி கேட்கும். உங்க பணம் நீங்க ஆர்டர் பண்றீங்க, அந்த சைடு இருந்து கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை கண்டுக்கிறாதீங்க. நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சாதானே பிரச்சனை. அந்த சாமியார் வந்து விளக்கம் கேட்டாரா, விளக்கம் கொடுத்தாரா, நான் ஞானி சொன்னாரா, நான் உத்தமன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணாரா? முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் தான் நான் சொன்னேன், நீங்க ப்ரூஃபே பண்ணிட்டீங்க. நான் சொன்னேன், அம்மா நீ இவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்க அந்த அம்மாக்கு அந்த பேஸ்புக்ல போஸ்ட் போட்டதுக்கு, இப்ப நான் சொல்றேன் எழுதிக்கோ, 1% அந்த அம்மா காதுக்குள்ள போயிருக்காரு. ஆமா வளர்றா, நியாயப்படுத்துறா, அவ தப்ப மறைக்கிற கிறுக்கு, நான் சொல்றது மண்டலே இவளுக்கு ஏறல அப்படின்னு கடைசி கமெண்ட்ல அது முடிச்சுட்டு போயிருக்கோம். ஆமா நான் அப்படிதான் முடிஞ்சது அப்படின்னா இதுக்கு ஏன் விளக்கம் தரணும்? இல்ல முடிவு பண்ணிட்டு வந்தவனுக்கு எதுக்கு விளக்கம் தரணுமா? கண்ணனே விளக்கம் தர்றது இல்ல. தர்மர் முடிவு பண்றா நான் போய் சொல்ல மாட்டேன்ட்டு 1 செகண்ட் விளக்கம் கொடுத்திருந்தா விரும்பி காலில் விழுந்து பொய்ய சொல்லியிருப்பேன். விளக்கம் தரல. உத்தமன் பிரம்மஞானி ஏன்டா இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு முடிவு பண்ணிட்டான், விளக்கம் தரல, போய் தெரிஞ்சுக்கோன்னு. நம்ம விளக்கம் கொடுத்தே ஓஞ்சி போயிடுவோம். அது உண்மை எப்படி உங்களை பத்தி தெரியும். நீங்க வந்து அவர் பணத்தை எடுக்கிறீங்களா, உங்க பணத்தை எடுக்கிறீங்களா? ஏன் அவங்கள பத்தி தெரியாத தான் மகனை பத்தி சும்மா ஏதாவது கமெண்ட் அடிக்கணும், வாயில ஏதாவது மெல்லணும், அது கிடைச்சிருக்கு, அதை ஏன் பெருசுப்படுத்தணும்? அதை ஏன் காதுல வாங்கணும்? அது என்ன பகவத்கீதையா அவங்க வாயிலிருந்து வர்றது? அதை அப்படியே அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி என் வாழ்க்கையை நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன்? உளறல் தான் ஏமா கணக்குல எடுக்கணும்? உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு விளக்கமும் தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களா ஆர்டர் பண்றீங்க, வருது, வாங்கி வைக்கிறீங்க உள்ள, ஏன் இப்படி செலவு பண்ற அதுவும் கமெண்ட் நேரடியாவும் அடிக்கிறது இல்லை, அதுவா செவத்தை பார்த்து அடிச்சுட்டு இருக்கு. யார் இப்ப மதிக்கிறது இல்லை அப்படின்னு செவத்தை பார்த்து அடிச்சுட்டு இருந்தா அந்த செவத்துக்கு போற கமெண்ட்டை உங்க வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு ஐயையோ இப்படி சொல்றாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரடியா துப்புறான் ஏக்கனாத்த, கண்டுக்கல. இங்க செவத்துல துப்புறான், போய் மூஞ்சில வாங்கிட்டு வந்து ஏங்க இப்படி வலிக்கிறே அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ அதனால கண்டுக்கிற வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு விளக்கம் தரணும்? பொதுவான விஷயம். அவங்க பணம் நம்ம பணம் இருக்கு, அப்ப அவங்களுக்கு அந்த பங்கு இருக்கு, அதுல டிஸ்கஸ் பண்ணி நம்ம வாங்கணும். பொது விஷயம் அப்படின்னு வரும்போது உங்க பணம், நீங்க நகை வாங்குங்க, ட்ரெஸ் வாங்குங்க, பிளஸ் நீங்க கெட் டுகெதருக்கு என்ன போறீங்க, நீங்க எல்லாம் கடமையை முடிச்சுட்டு தானே போறீங்க. அது உங்க அப்ப கடமையை முடிக்காம போனா அது தப்பு. ஸோ நீங்க கடமையை முடிச்சிடுறீங்க, கடமையை முடிச்சுட்டு உங்க கெட் டுகெதர் போறீங்க. கமெண்ட் வரதான் செய்யுங்க. நீங்க என்ன பண்ணாலும் கமெண்ட் வரதான் செய்யும். அந்த ஆகாசாமியார் 2 கமெண்ட்டையும் எடுத்துக்கல, புகழையும் எடுத்துக்கல, இகழையும் எடுத்துக்கல. ஏன்னா இவர்கள் புகழ்ந்துதான் தன்னை பற்றி அறிய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இவர்கள் இகழ்ந்துதான் நான் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவருக்கு தெரியும் தான் யார், தான் இன்னான் என்று தன்னை பற்றி முழுமையாக அவருக்கு தெரியும். அப்ப முழுமையாக தன்னை பற்றி தெரிந்தவனுக்கு அடுத்தவருடைய கமெண்ட் எந்த விஷயமும் பாதிக்காது. நான் அடுத்தவனுடைய கமெண்ட்டை வச்சுதான் நான் என்னை பத்தி நான் புரிஞ்சுக்க போறேன் அப்படின்னா இந்த அவல நிலை வந்து விடுகிறது. 2வது எல்லாத்தையும் நல்ல பேர், எல்லாத்தையும் எப்படின்னா நல்ல பேர் எடுக்கணும். ஏன் திருடத்தையும் நல்ல பேர் எடுக்கணும், போலீஸ்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னா எப்படி முடியும்? முடியாது. சோ நம்ம கண்ணன்ட்ட நல்ல பேர் எடுத்தா போதும். அவன் தேவையில்லாம விளக்கம் தர விரும்ப சொல்லல, விளக்கம் தரல. சோ அதனால சூப்பரா நீங்க விளக்கம் தர வேண்டிய அவசியமே இல்லை.
அதுக்கு ஒரு வீடியோவை போட்டு காட்டணும் ராஜபாளையத்துல. சார்லி அப்படின்பா. சரியா? அந்த வீடியோல அந்த பயவுள்ள விளக்கமே தரமாட்டான் பொண்டாட்டிக்கு. ஏன்னா விளக்க பொண்டாட்டி முடிவு பண்ணிட்டா, விளக்க தந்து என்ன ஏத்துக்கவா போறா? நான் அதை ஏமாத்த சொல்லல. அந்த விஷயத்துக்கே அவன் விளக்கம் தரலன்னா அது விளக்கம் தரக்கூடிய விஷயம். அதுக்கே அவன் விளக்கம் தரலன்னா நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கு ஏன் விளக்கம் தரணும் அப்படிங்கறது பார்த்தோம். அதனால தயவு செய்து விளக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கறது ஈகோன்னு நினைச்சுக்கோங்க. நமக்கு புரியணும், அவங்க புரிஞ்சு கேக்குறாங்க, தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறீங்க, மதிச்சு கேக்குறீங்க, அதுக்கு விளக்கம் தரலாம். அவன் முடிவு பண்ணிட்டு வர்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் விளக்கம் கொடுத்தா முடிவு பண்ணிட்டு விளக்கம் கொடுத்தா அவன் ஏத்துக்கிற மாட்டான். செவிலுக்கு அதுல ஒண்ணு சங்கு மாதிரி அவன் சொன்னதேதான் சொல்லிட்டு இருப்பான். நீங்க தான் விளக்கம் கொடுத்தீங்களா, என்னாச்சு? ஓஹோ நம்ம ஆட்டு பொண்ணு சூப்பரு, அவ பணத்தை தான் செலவு பண்ண ஏத்துக்கிச்சா? அவ அது 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 முடிவு பண்ண விஷயம். நீங்க என்ன சொன்னாலும் அது சொல்றதான் சொல்லிட்டு இருப்போம். இதுக்கு ஏன் விளக்கம் தரணும்? அதெல்லாம் கணக்குல எடுக்கக்கூடாது. நீங்களா ஜாலியா போயிட்டே இருங்க. கமெண்ட் வரதான் செய்யும். கமெண்ட் வராமல அவன் பண்ணாலும் கமெண்ட் இருக்கு. கமெண்ட் எல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஸோ அது நெகட்டிவ் கமெண்ட்டோ பாசிட்டிவ் கமெண்ட்டோ ரெண்டையும் சீக்கி போட்டு நம்மளா போயிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இருக்காது. புரிஞ்சதா?